பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அனுதினமும் ஆவியானவரோடு பேசுவது, அவரோடு இணைந்து ஜெபிப்பது, அவருடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்வது தான் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு, எனக்கு, நம் அனைவருக்கும் தேவை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44 அதிகாரம் 3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி, உங்களை ஆட்கொண்டு, உங்களை ஒரு தலை சிறந்த தேவ பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அப்ப இன்னைக்கு ஆவியானவருடைய சத்தம் உங்க காதுல கேட்குது. அவர் என்ன சொல்லுகிறார்? தாகத்தோடு நீங்க அவரை கூப்பிட்டால், தாகத்தோடு கேட்டால், யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் அழகாய் சொன்னார் அல்லவா, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று. இந்த அபிஷேகத்தின் மேல நீங்க அதிகம் தாகம் கொள்ளுங்க. ஆவியானவரே, என்னை நிரப்பணும்ப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழியணும்ப்பா. ஆண்டவரே, எனக்கு முன்பாக வாழ்ந்த பெரிய பெரிய தேவ மனிதர்கள் அவர்களை பயன்படுத்தினது போல, பிரியமானவர்களே, வல்லமையான ஜப வீரர்கள், எழுப்புதல் வீரர்கள், ஸ்மித் விக்கில்ஸ்வர்த், சார்ல்ஸ் பென்னி, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈவான் ராபர்ட்ஸ், பெரிய பெரிய ஒரு எழுப்புதல் வீரர்கள். அவர்களுடைய எழுப்புதலுக்கு காரணம் என்ன? அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம். ஏன் நம்முடைய காலங்களில் வாழ்ந்த டிஜிஎஸ் தினகரன் என்ற ஒரு பெரிய தேவ மனிதர், பெனிகின் என்று சொல்ல தேவ மனிதர், சில காலங்களுக்கு முன்பு கர்த்தருக்குள் நித்தியத்துக்கு சென்ற ரெய்னார்ட் போங்கே என்ற தேவ மனிதர், இவர்களெல்லாம் கர்த்தர் லட்சக்கணக்கான மக்களுக்கு பயன்படுத்தினாரே. காரணம் என்ன? அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம். அதனால நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு அடிக்கடி ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, என் பாத்திரம் வழியட்டோம்ப்பா. தாவீது ராஜா சொல்வது போல, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது என்று சொன்னது போல என் பாத்திரத்தை அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும்ப்பா. ஆண்டவரே, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. குறிப்பா இந்த நாளில என்னை நிரப்பி, என்னை அபிஷேகம் பண்ணி, ஆண்டவரே, என்னை அநேகருக்கு நீர் ஆசீர்வாதமா வைக்கணும்ப்பா. இந்த அபிஷேகம் என்ன செய்தான்? அந்த வசனத்துல பாருங்க, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். நீங்க பெற்றிருக்கிற அபிஷேகம் அது உங்களோடு கூட நிற்கிறது இல்லை, அடுத்தது உங்க சந்ததிகளுக்குள்ளே போகிறது. ஜெனரேஷன் பிளெஸிங், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அந்த சந்ததி சந்ததியாய் அந்த அபிஷேகம் நம்மை சுமந்து கொண்டு செல்லுகிறது. அதனால இன்றைக்கு அனுதினமும் ஆவியானவரோடு நான் நடப்பேன்னு சொல்றீங்களே, ஆண்டவர் சொல்றாரு, இந்த அபிஷேகத்துல நீ நிரப்பப்படு. குறிப்பா இளைஞர்கள் நிரப்பப்படுங்க. தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளே ஊற்ற முடியுமானால், ஆண்டவர் இப்போது என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஏன் இந்த அபிஷேகம் பண்ண முடியாது? உமால் அபிஷேகம் பண்ண முடியும்ப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொன்னீரே. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால நிரப்பி, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் கிருபையினாலும், ஆண்டவரே, நீர் நிரப்பப்பட்டு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை செய்யும், மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கைகளிலிருந்து விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட
ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.